என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். எல்லோருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். சமமான மனநிலையோடு நீ அதை எதிர்கொள்ளும் விதத்தில் உன் வாழ்வு வெற்றியை காணும். இன்பம் சந்தோஷத்தையும், துன்பம் வலியை கொடுக்கத்தான் செய்யும். அதுதான் உன் உணர்வுகளையும் வேறுபடுத்தக்கூடும். கடினமான பாதையாக இருக்கிறதே என்று நினைத்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக பாதையாக இருந்தாலும் சுலபமாக இருக்கிறதே என்று ஒரு முறை எண்ணிப்பார். உன் பாதை கடினமாகவே இருந்தாலும் கரடு முரடாகவே இருந்தாலும் உனக்கு அது நல்லதாகவே தெரியும். சமமாக பாதையாகவே உன் கால்களுக்கு இருக்கும். இன்பம் துன்பம் என்ற மாயையே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அந்த போலியான சாயலுக்கு போய் நீ ஏன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், இப்படி ஆகிவிட்டதே என்று பயப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. அந்த சூழ்நிலைக்கு என்னை பொறுப்பாளியாக்கிவிடு. உனக்கு வரும் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? அப்படியே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவரை பயப்படாதே. நீ என்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நான் உன்னை மறக்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையோடு காத்திரு. நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான் வந்து சேரும். எனவே செல்லும் பாதையை முதலில் சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்குவதே இல்லை, பின்வாங்கவே மாட்டேன் என்ற முடிவை உன் மனதிற்குள் எடுத்துக்கொள். எப்பொழுதும் எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி மட்டுமே எடுத்து வைத்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் பின்னோக்கி எடுத்து வைக்க ஒரு நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. தளராத இதயம் கொண்டவனாக இரு. இந்த உலகில் நீ முடிப்பதை அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நிற்கிறதோ அப்போது வெற்றியும் நின்று விடுகிறது என்பதை புரிந்து கொள். தோல்விகளை தட்டிவிட்டு நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எல்லா நொடியுமே உனக்கான வெற்றியை நோக்கி உன் பயணத்தை முயற்சித்து கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. கீழே விழாமல் இருப்பது பெருமையல்ல, கீழே விழும் பொழுதெல்லாம் எழுவதே பெருமையாக எண்ணிக்கொள். கீழே விழுந்து விட்டோமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து வேதனைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று பார். உன்னை சுற்றி இருப்பவர்களே உன்னை ஆரவாரப்படுத்துவார்கள். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரமாகி போகிறது என்ற நினைப்போடு உன் வாழ்க்கையில் நீ விதைத்து கொண்டே இரு. முயற்சி என்ற முயற்சியை ஒருவன் எப்பொழுது கைவிடுகிறானோ அன்று திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு ஏன் இந்த கவலை? மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு. உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு.
உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். நினைவில் வைத்துக்கொள், நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது தருவது உன்னுடைய சாயி தேவாதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதனால் வெற்றியை நிச்சயமாக நீ சூடிக்கொள்வாய். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன், நிர்கதியாக விட்டுவிடவும் மாட்டேன். முடியாது என்று சொல்வதுதான் மூட நம்பிக்கை. முடியுமா என்று நீ கேட்டால் அதுதான் உன்னுடைய அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்லிப்பார், அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கையாகவே இருக்கும். எதை செய்தாலும் என்னால் இது முடியும், என்னால் சாதிக்க முடியும், அனைத்தையும் நான் சாதிப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. அப்பொழுது நீ முடிக்காத செயலையும் முடிக்க முடியாத செயலையும் முடித்து காட்டும் வல்லமை உன் மனதிற்கு வரும். உன் எண்ணத்திற்கு அது வந்துவிட்டால் அது செயலில் நிச்சயமாக வடிவம் பெறும். ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை, முயற்சி இல்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக எட்டி பிடித்து சுவைக்கலாம். உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. உனக்கான ஒரு சந்தோஷ கதவு திறக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக சுலபமான ஒன்று, ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமானதாகவே இருக்கும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திப்பார், உன் வாழ்வும் உன் மனமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. தினம் தினம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு விடியலிலும் இன்று நமக்கு நல்லது நடந்து விடாதா, இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருந்து விடாதா என்று ஏக்கத்தோடே கண்களை விழிக்கிறாய். அப்படியாக தினமும் கண்ணுறங்கும் பொழுது நாளை விடியலாவது நமக்கு நல்ல விடியலாக இருக்குமா, நாளைய பொழுது நமக்கான பொழுதாக இருக்குமா என்ற ஏக்கத்தோடு தான் இரவும் தூங்குகிறாய். நாம் நினைத்தது ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழ வேண்டும். நாளையாவது நம் வாழ்வில் அற்புதத்தை சாயப்பா நிகழ்த்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் தினம் தினம் கண்விழிக்கிறாய், உறங்கவும் செல்கிறாய். நீ செய்வது, ஏக்கப்படுவது, வேதனைப்படுவது, கண்ணை சிந்துவது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்துவிட்டுதான் உனக்கு நல்லதை நடத்த, உனக்கு வேண்டியதை கொடுக்க, உன் ஆசையை நிறைவேற்ற அந்த நாளை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம்தான். வரும் ஞாயிறு முதல் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல அற்புதத்தை நான் உன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். உனக்கான வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தாமல் சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள். வெற்றி என்னும் நோக்கத்தை அடைய சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றிக்கான
ஆயத்தமாக அனைத்தையும் நான் உனது உன் அருகிலேயே வசமாக்கிக்கொள். இருக்கிறேன். ஒன்றை நன்றாக தாளிடப்பட்ட புரிந்து கொள். கதவுகள் நல்லது என் நடந்து நுழைவை விடாதா? தடுத்துவிடவே நம் வாழ்வில் முடியாது. நல்லது நீ நடக்குமா எங்கு என்ற இருந்தாலும் ஏக்கத்தையும் என்னை கேள்வியையும் நினைத்துக் முதலில் கொண்டே உன் மனதிலிருந்து என்னுடைய தூக்கி நாம எறிந்துவிடு. ஸ்மரணத்தை உச்சரித்துக் கொண்டே அதைவிட இரு. அவசியம், நீ நான் செல்லும் எப்பொழுதும் பாதை உன் இருள் அருகிலேயே சூழ்ந்து இருக்கிறேன் இருந்ததாக என்பதை இருந்தால் மட்டும் அது மறந்து விடாதே. வெளிச்சமாக யாரும் வந்து விடாதா உன் என்று என்னை தடுக்கவே காத்திருப்பதை விட முடியாது. ஒரு உனக்கு சிறிய நல்லது தீபத்தை செய்வதிலிருந்து நீயே என்னை ஏற்றிப்பார். நீ யாருமே செல்லும் பாதை தடுக்கவே மிக முடியாது. பிரகாசமாகவே உனக்கு செய்ய இருக்கும். வேண்டியதை வாய்ப்பு சரியான வரும் வரை நேரத்தில் காத்திருக்காமல் சரியான உனக்கான தருணத்தில் வாய்ப்பை நான் நீயே உனக்கு உருவாக்கிக் கிடைக்கும்படி கொள். செய்வேன். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ தைரியமாக செயல்பட்டால் அனைத்துமே உனக்கு சாதகமாக்கி முடிக்கும் தருவாயில் நான் உனக்கு வெற்றிகரமான பிரகாசமான வாய்ப்பை நிச்சயமாக வழங்குவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பொக்கிஷத்தையும் உனக்கு வழங்கி மிகப்பெரிய பேரின்ப அதிர்ச்சியை நாளை உன் கைகளில் நான் தரப்போகிறேன். உனக்கான மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறேன். புதிய அத்தியாயம் உனக்காகவே ஆரம்பிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று நான் கூறியதை நம்பி இத்தனை நாட்களாக பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் பொறுமைக்கான பரிசை பெற்றுக்கொள்ளும் நேரமும் கனிந்திருக்கிறது. வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னிடம் குவியப் போகிறது. இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அனைத்தும் இனி உனக்கு சுபமாகவே இருக்கப் போகிறது. உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் துணையாக ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலனாகவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. சர்வ நிச்சயமாக நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அனைத்து மங்களத்தையும் பெற்று நீடூழி மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய். இது சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கு அல்ல பிள்ளையே, உனக்கான தெய்வ வாக்கும் இதுதான். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னை யாரிடத்திலும் யாசிக்க விடமாட்டேன் உன் சாயப்பா. கண்மணியே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகளையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயிநாதர் நிகழ்த்தி வைப்பேன். பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ கற்றுக்கொள். என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன்.
உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம், நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தார்கள். அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்பொழுதும் கோவப்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டே இருப்பான். தம்பி மீது சிறிதும் பாசமில்லாமல் இருப்பான் அந்த அண்ணன். தம்பிக்கு கொடுக்காமல் எல்லா பொருளையும் தானே வைத்துக்கொண்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் தம்பி எப்பொழுதுமே அமைதியான சுபாவத்தோடு மிக அமைதியாகவே இருப்பான். ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டினான். வெட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த அண்ணன். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்பொழுது ஆப்பிள் மரம் பேசினது. அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியதும், மனிதனே, என்னை வெட்டாதே, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன் என்று அந்த மரம் அந்த விறகு வெட்ட வந்த அண்ணனிடம் கூறியது. பேராசை பிடித்த அந்த அண்ணன், தங்க ஆப்பிளை விட உன் மரத்தை வெட்டினால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி வெட்ட போனான் அந்த மரத்தை. கோபமான அந்த தங்க மரம் தங்க ஊசினால் அவனை குத்தினது. வலி தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததால் காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன், இவனை இங்கேயே விட்டுவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போய்விடு என்று அந்த மரம் கூறியது. இதை கேட்ட தம்பி, எனக்கு என் அண்ணன்தான் வேண்டும் என்று மிக தீர்க்கமாக சொன்னான். எனக்கு தங்க ஆப்பிள் எதுவும் வேண்டாம் என்று மிக தீவிரமாக அவன் தம்பி சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை அந்த நல்ல மனம் படைத்த சுயநலமில்லாத அந்த தம்பிக்காக கொட்டியது அந்த ஆப்பிள் மரம். அப்பொழுது தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன். அந்த நிமிடம் அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியது. இந்த உலகத்திலேயே சுயநலமில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும், கேட்காததும் நிறைய நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய ஆப்பிள் உனக்கு கிடைத்துவிட்டது. இனியும் சுயநலமில்லாமல் உன்னுடைய தம்பி போல் எப்பொழுதும் சுயநலமில்லாமல் இரு என்று கூறி வழியமைத்து வைத்தது அந்த ஆப்பிள் மரம்.
வாழ்வில் தாம் மட்டும் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று இருப்பதை விட நாமும் முன்னேற வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமில்லாமல் கருதுபவர்களே இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்ட முடியும், பிரகாசமாக தன் வாழ்க்கையை வாழ முடியும். எப்பொழுதுமே சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இருக்கலாம். பொருளாலும் ஏதோ ஒரு செயலாலும் செய்ய முடியாவிட்டாலும் கூட அவர்கள் மனதிற்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூறுவதே மிகவும் நல்லது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பிடிவாதமும் வரட்டு கௌரவம் இருக்கும் வரை எந்த உறவும் யாரிடமும் நிலைத்து இருக்க முடியாது, நீடித்தும் இருக்க முடியாது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல்மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்க்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதை போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சோதனையை சந்திக்கிறாயோ அவ்வளவு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பாய், மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சோதனைகள் வருகிறதே என்று சோர்ந்து போனால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அந்த சோதனையை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். உனக்கு வரும் சோதனையே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன் விதியை நான் நிர்ணயித்து விட்டேன். உன் விதியை நான் மாற்றி எழுதும் வேலையையும் ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நீயோ எதையோ மனதில் நினைத்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படியாகிவிடுமோ, என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடே உன் வேதனையோட மனதோடு உழன்று கொண்டிருக்கிறாய். கலங்காதே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பாதே. நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அதையே உனக்கு சந்தோஷ நிகழ்வாக மாற்றித் தருவேன் உன் சாயிநாதர். நீ இது நாள் வரை எதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். அதை உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். எதுவுமே வேண்டாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து தரதான் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னிடம் எது வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உன் பிரார்த்தனையை என்னிடம் வைத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல நேரத்தை, அதற்கான நல்ல நிகழ்வுகளை நான் ஏற்படுத்திவிட்டுதான் உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை உனக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நீ யோசித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வு எப்படி ஆகுமோ, என்னாகுமோ என்று உன் மனதில் ஒரு விதமான பயம் உழன்று கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னாகுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை தீர்மானித்தது நானே. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் அழைத்து செல்பவர் நான். வடிவமைத்த பாதையில்தான் நீ உன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறாய்.
நீ செல்லும் பாதை தெளிவாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எண்ணங்கள் எந்த தவறும் இல்லாமல் தான் இருக்கிறது. இப்படி அனைத்தையுமே நல்ல எண்ணங்களாக, நல்ல சிந்தனைகளாக, நல்ல நிகழ்வுகளாக உன் வாழ்க்கையில் நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னிடம் நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுது, எதற்காக இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் இது நிகழுமா நிகழாதா என்ற குழப்பம் உன் மனதில் வரவேண்டிய அவசியமே இல்லை. அதை வரவும் நீ அனுமதிக்கவே வேண்டாம். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பம்?